தற்போதுள்ள எடப்பாடி அரசு வந்து ஊழல் அரசு அப்படின்ட்டு ஓபிஎஸ் வந்து குற்றம் சாட்டியிருக்காரு. இதை பற்றி உங்களுக்கு ஓபிஎஸ்ன்னு அந்த சேகர் ரெட்டி கூட இருந்தவர் தானே. அந்த உரிமை அவருக்கு இல்லை என்பதை விட அந்த அருகதையே அவருக்கு இல்லை. வேறு வழியில்லாமல் ஒரு தர்ம சங்கடத்தில் செய்தியாளர்களை சந்தித்தால் ஏதாவது சொல்லித்தீர வேண்டிய கட்டாயத்தில் ஓபிஎஸ் இருக்கிறார். வேறு அவரிடத்தில் எதுவும் இல்லை. உண்மையான அதிமுக தொண்டர்கள் வந்து தங்கள் பக்கம் தான் இருக்காங்க. இப்ப கூட மதியானம் கூட ஒரு சுற்றறிக்கையில தெரிவிச்சிருக்காரு. இன்னைக்குள்ள அறிக்கையில இதை எப்படி பாக்குறீங்க? 100% அவர்கிட்ட தான் இருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. மேலும் தேர்தல் ஆணையம் வந்து நமக்கு சாத்தியமே இல்லைன்னு சொல்லி மைத்ரேயன்னு சொல்லியிருக்காரு. ஓபிஎஸ் இருக்கிற இடத்தில் அவரை நாடி தேடி யாராவது செல்கிறார்களா என்பது உங்களுக்கே தெரியும். எந்த அழைப்பும் விடுக்காமல் எங்கிருந்து வருகிறோம் என்று கூட யாருக்கும் தகவல் சொல்லாமல் கழகத்தினுடைய துணை பொதுச்செயலை சந்திப்பதற்கு நாடெங்கும் இருந்து தொண்டர்கள் வந்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் ஓபிஎஸ் அவர்கள் இதுவரைக்கும் நடத்திய கூட்டங்களில் எல்லாம் ஷிஃப்ட். ஒரு கூட்டத்தில் கலந்து கொண்டவர்கள் தான் அடுத்த கூட்டத்திலும் கலந்து கொண்டார்கள் என்பதுதான் கசப்பாக இருந்தாலும் உண்மை. அதிமுக யார் தலைமையில் இயங்கிட்டு? டிடிவி தினகரன் தலைமையில் இயங்கிக் கொண்டிருக்கிறது. ஜெயக்குமார் வந்து கட்சியும் ஆட்சியும் எடப்பாடி தலைமையில தான் இயங்குது, வேற யார் தலைமையில இயங்கலன்னு அமைச்சரவை கூட்டம் முதலமைச்சர் தலைமையில அமைச்சரவை கூட்டம் நடந்து முடிஞ்சு அதுக்கப்புறம் தெரிவிச்சிருக்காரு. ஜெயக்குமாருக்கு அதிகாரம் கண்ணை மறைக்கிறது. ஜெயக்குமாருக்கு எந்த பதவியும் கொடுக்காமல் அம்மா அவர்கள் வைத்திருந்தார்கள். அவருக்கு மீனவரணி செயலாளர் பதவியை கொடுத்து அழகு பார்த்தது சின்னம்மா. அவரை நிதியமைச்சர் பொறுப்பை அவருக்கு வாங்கி கொடுத்தவர் டிடி தினகரன். நன்றி மறந்து நாகரிகம் கட்டு பேசுகிற பேச்சை அலட்சியப்படுத்துகிறார் கழகத்தினுடைய துணை பொதுச் செயலாளர். சார், மத்திய அமைச்சரவையில் இப்போ அதிமுக வந்து இடம்பெறுமா அப்படின்ற ஒரு கருத்து போயிட்டு அதற்கான தேவையே வரலையே. அதற்காக யாரும் எங்களை அணுகல, கேட்கல. தினகரன் அவர்கள் ஏன் வந்து கட்சி பணியில வந்து முழு வீச்சை இறங்குறதுக்கு தாமதப்படுத்துகிறார்? இன்னைக்கு ஆடிப்பெருக்கு, இன்னைக்கு ஒரு நல்ல நாள், வெகு சூரிய உதயத்தில் அது நடக்கும். டிடிவி தினகரன் கொடுத்த காலக்கெடு 4ஆம் தேதி முடிவெடுத்து 5ஆம் தேதி உங்கள் அணியுடைய செயல்பாடு என்ன சார்? தலைமை கழகத்துக்கு வருவாரா? தலைமை கழகத்துக்கு வருவார், நிச்சயம் வருவார். 5-6 தலைமை கழகம் வருகிறார். அதாவது சண்முகநாதன் என்ன சொல்லியிருக்காருன்னா, ஓபிஎஸ் அணியில் இருக்கிற எம்எல்ஏக்களை 5 கோடி பணம் கொடுத்து டிடிவி தினகரன் வந்து பேரம் பேசி உள்ள கூப்பிடுறதா சொல்லியிருக்காரு. யார் சண்முகநாதன்? அதிமுக எம்எல்ஏ. 5 கோடி கொடுத்து பேரம் பேசி பேசப்படுறதா சொல்றாங்க. சண்முகநாதனுக்கு அவ்வளவு விலையா? இவருக்கு அதற்கான தேவை எங்களுக்கு கிடையாது. சார், இந்த விஜயபாஸ்கர் சுகாதாரத்துறை அமைச்சர் விஜயபாஸ்கர் மீது வந்து வருமான வரி சொத்து முடக்கம் இந்த மாதிரி நடவடிக்கை ஒரு அமைச்சர் மீது பல்வேறு குற்றச்சாட்டு அமைச்சரவையில் இருந்து அவர் மீது எந்த நடவடிக்கை? அது முதலமைச்சருடைய வேலை. அது எங்க ஆட்சிக்கு எங்களுக்கு சம்பந்தம் இல்லைன்னு சொல்லிட்டாங்களே நேற்றுக்கு துணை பொதுச் செயலாளர். அது முதலமைச்சருக்கு வேலை. அந்த பால் அவருக்கு கோர்ட்ல இருக்கு. இருக்கிற எம்எல்ஏக்கள் மொத்தம் எத்தனை எம்எல்ஏக்கள் டிடிவி தினகரனுக்கு 122 எம்எல்ஏக்கள் இருப்பதாக நேற்றைக்கு துணை பொதுச் செயலர் பெங்களூரிலே அறிவித்து விட்டார். சார், நீங்க எப்படி சார் பாக்குறீங்க? தொடர்ந்து ஒரு அமைச்சர் மீது பல்வேறு குற்றச்சாட்டு ஊழல் குற்றச்சாட்டு வருது. நீங்க எப்படி சார் பாக்குறீங்க? ஆட்சி இல்லாம நீங்க ஒரு ஒரு அமைச்சர் மீது இந்த அளவுக்கு ஊழல் குற்றச்சாட்டு வந்திருக்காங்க, அவர் தொடர்ந்து போயிட்டு இருக்காரு. நீங்க எப்படி பார்க்கும்போது அவர் ஆட்சியில இருந்து இது வந்து செயல்படுத்த முடியுமான்றது ஒரு கேள்வி. அவருக்கு இப்பொழுது நல்ல நேரம் இல்லை என்பது மட்டும் எனக்கு புரிகிறது. மறைந்த முதலமைச்சர் ஜெயலலிதா அவர்கள் துறை ரீதியா அமைச்சர்கள் தவறு செய்தால் உடனடியாக நடவடிக்கை எடுக்கிறார்கள். அந்த வழியில தான் வந்து திரு டிடிவி தினகரன் செயல்படுகிறான்னு வந்து நீங்க சொல்றீங்க. ஆனா பல்வேறு அமைச்சர்கள் மீது ஊழல் குற்றச்சாட்டுகள் வருகிறது. அவர் தொடர்ந்து அமைச்சர் பதவி நீடிக்கிறார்கள். அந்த சார் சொன்ன அறுவை சிகிச்சை எப்பொழுது நடைபெறும்? அறுவை சிகிச்சை எப்போது செய்யணுமோ அதுக்கு நிறைய வேலை இருக்கு. அதுக்கு வந்து மயக்க மருந்து நிபுணரை கூப்பிடணும், கார்டியாலஜி டெஸ்ட் பண்ணணும், நிறைய வேலை இருக்கு. இந்த ஆட்சி ஊழல் ஆட்சின்னு தான் நீங்க சொல்ல வரீங்க? இந்த ஆட்சி ஊழல் தான் நடந்துகிட்டு இருக்கு. அறுவை சிகிச்சை செய்தால் சரியாயிடும். அப்பனா ஊழல் நடக்கிறது உண்மைதான். அது ஆதாரத்தோடு சொல்லுவதற்கு என்னிடத்தில் எந்த தரவுகளும் இல்லை.
சார் கமலஹாசன் வந்து ஊழல் தமிழக அரசு வந்து தமிழக ஆட்சியில் விமர்சனம் பண்ணிகிட்டே வராரு. ஊழல் குற்றச்சாட்டு பண்ணிட்டு சொல்லிட்டு வராரு. கமலஹாசனுக்கு சினிமா வாய்ப்புகள் இல்லாத காரணத்தால் அவருடைய இருப்பை தக்க வைத்துக் கொள்ள வேண்டிய கட்டாயம் ஒரு மிகப்பெரிய கலைஞனுக்கு ஏற்பட்டிருப்பது என்னை பொறுத்தவரையில் இது ஒரு சோகம்தான். சார், விஜயபாஸ்கர் சொத்தை முடக்கி அதிகாரிகள் வந்து பணியிட மாற்றம் செய்யப்பட்டிருக்காங்க. இதுக்கு பின்னாடி அரசியல் இருக்குன்னு எடுத்துக்கலாமா, இல்லை இது நிர்வாக ரீதியான நடவடிக்கை எடுத்துக்கலாமா? இந்த சொத்தை முடக்கியாச்சு. இல்லை, அந்த அதிகாரி இடமாற்றத்துக்கு என்ன காரணம் நினைக்கிறீங்க? அந்த அதிகாரி அந்த அமைச்சருடைய கட்டுப்பாட்டில் இருந்திருப்பார் என்று கருதி நீக்கி இருக்கிறார்கள். சார், இப்போ வெற்றிவேலுக்கும் ஜெயக்குமாருக்கும் தொடர்ந்து கருத்து மோதல் எழுந்துட்டு வந்துருக்கு. அப்படின்ற பட்சத்தில் வெற்றிவேல் என்ன சொல்கிறாருன்னா, அவர் படித்த டிகிரியே உண்மையாக தெரியலன்றாரு. ஜெயக்குமார் அதுக்கு பதிலளிக்கிறார். இப்படி வந்து ஒரு தரக்குறைவான விமர்சனங்கள் ஒரே அணியில் இருந்துட்டு 2 பேரும் மாறி மாறி சொல்கிறது எப்படி எடுத்துக்கிறது? ஒரு கட்சியில் இருந்துட்டு 2 பேருக்கும் இவர் காங்கிரஸ்லேருந்து வந்ததுன்னு அவர் சொல்கிறாரு. 2 பேருக்கும் இப்போ சின்னம்மாவை மிக தீவிரமாக ஆதரிக்கிறவர் அண்ணன் வெற்றிவேல். ஒரு தீவிர விசுவாசியாக தினகரனுக்கு வாய்த்திருப்பவர் வெற்றிவேல். ஆனால் விசுவாசமும் நம்பிக்கையும் இல்லாமல் தான் தோன்றித்தனமாக பேசுகிறவர் ஜெயக்குமார். குதிரை பேரம் குறித்து விசாரணை வேண்டும்னு ஓபிஎஸ் அவர்கள் வந்து தெரிவிச்சிருக்காங்க. இதை எப்படி பார்க்கணும்? கூவத்தூர்ல எம்எல்ஏக்கள் அடித்து வைக்கப்பட்டிருக்காங்க. ஆமா, அது தொடர்பாக வந்து பேரம் பேசப்பட்டது. அப்படி ஒரு விசாரணை வருமானால் அந்த விசாரணையை எதிர்கொள்வதற்கு கழகம் தயார். சார், இப்போ ஆர்கே நகர் இடைத்தேர்தல் திருப்பி வரப்போகுது. அதில் மீண்டும் திரு டிடிவி தினகரன் வேட்பாளராக களமிறங்குவார். யார் நின்றால் வெற்றி பெறுவாரோ அவர் நிற்பார். இல்லை, திரு டிடிவி சார் நிற்பாங்க. யார் நின்றால் வெற்றி பெறுவாரோ அவரே வேட்பாளராக நிற்பார். அவங்க தான் எடுத்துக்கலாம். நீங்க எடுத்துக்கிட்டாலும் சரி, எடுக்கலைன்னாலும் சரி. கூவத்தூர் பாணி குஜராத் வரையும் எதிர்த்திருக்கதா முக ஸ்டாலின் குற்றம் சாட்டியிருக்காரு. எப்படி இது பார்க்குறீங்க? கூவத்தூர் பாணி குஜராத் வரையும் எதிரொலிச்சிருக்கதா சொல்றாங்க. அடுத்த ஆபத்து அவர்களுக்கு வரப்போகிறது. அதையும் கழகத்தினுடைய துணை பொதுச் செயலாளரும் பொதுச் செயலாளரும் தான் முடிவு செய்ய வேண்டும். இது ஒரு இக்கட்டான காலகட்டம். பொதுச் செயலாளருக்கு சீராய்வு மனு நிலுவையில் இருக்கிறது. எங்களுக்கு மிகுந்த நம்பிக்கை இருக்கிறது. அந்த சீராய்வு மனுவில் பொதுச் செயலாளர் விடுதலை பெற்று வருவதற்கான வாய்ப்புகள் பிரகாசமாக இருக்கின்றன. சார், திரு ஜெயக்குமார் அவர்கள் எதிர்க்கட்சி சொல்கிற குற்றச்சாட்டுக்கு பதிலளிப்பதை விட திரு டிடிவி தினகரன் அவர்கள் தரப்பிலிருந்து சொல்லக்கூடிய குற்றச்சாட்டுகளுக்கு மட்டும் பதிலளித்து வருகிறார். இதுல எது வந்து உள்பகை இருக்கா, இல்ல வந்து கோபங்கள் எது இருக்கா? இல்ல, கோபம் இல்ல, பயத்தில் உளறுகிறார். பிஜேபி வந்து பின்னாடி இருந்து இயங்குதா? பயத்தில் உளறுகிறார், அச்சத்தில் இருக்கிறார். அவருக்கு விருப்பமில்லை, அதை பேசுவதற்கு அவர் திணிக்கப்பட்டிருக்கிறார். அவருக்கு பின்னாடி யார் சார்? யாரோ இருக்காங்க. நீங்க சொன்னீங்கன்னா அது ரொம்ப நல்ல யூஸ்ஃபுல் தகவலா இருக்கும். என் கண்ணுக்கு தெரியல. அவங்க கண்ணுக்கு தெரிஞ்சா சொல்லுவேன்.